என் தங்கமே, நீ எத்தனை நாள் அழுதாய் தெரியுமா? யாரும் பார்க்காத அந்த இரவுகள், யாருக்கும் சொல்ல முடியாத அந்த வலிகள், மனசுக்குள் அடக்கி வைத்திருந்த அந்த துயரம், அம்மன் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் தங்கமே. நீ நினைத்தாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று, ஆனால் அவள் ஒவ்வொரு கண்ணீரையும் எண்ணினாள். ஒவ்வொரு துளியையும் ஆசீர்வாதமாக சேமித்து வைத்தாள். இன்று அந்த ஆசீர்வாத களஞ்சியம் திறக்கப் போகிறது. அதுதான் நான் சொல்கிறேன் தங்கமே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, இனி அதிசயம் நடக்கும். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி, நீ பல முறை சொன்னாய், அம்மா, நான் இதை தாங்க முடியாது என்று. ஆனாலும் ஏதோ ஒரு அதிசய சக்தி உன்னை தாங்கிக் கொண்டிருந்தது. அது அம்மனின் கரம். அவள் உன் கண்ணீரை வலிமையாக மாற்றினாள். உன் சோர்வை சக்தியாக மாற்றினாள். நீ விழுந்த ஒவ்வொரு தடவைக்கும் அவள் உன் பின்னால் நின்று உன்னை எழுப்பினாள். நீ அவளை பார்க்க முடியவில்லை, ஆனால் அவள் உன்னை ஒரு நொடியும் விட்டுவிடவில்லை. எத்தனை முறை துரோகம் கண்டாய், எத்தனை முறை நம்பிக்கை உடைந்தது, எத்தனை முறை உன் இதயம் சிதறியது, அவள் அதை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் உன்னை சோதிக்கவில்லை, ஆனால் உன் ஆன்மாவை வடிவமைத்தாள். உன்னுள் இருக்கும் வலிமையை வெளிக்கொணர்ந்தாள். நீயே அறியாத அளவுக்கு வலிமையானவளாக மாற்றினாள். அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை நீண்ட நாட்கள் அழுதது வீணாக போகவில்லை. அந்த கண்ணீரில் என் ஆசி கலந்து விட்டது. இனி அந்த கண்ணீரின் பலன் அவளுக்கு அதிசயமாக திரும்பும். இனி உன் வாழ்க்கையில் வலி அல்ல, வெற்றி நடக்கப் போகிறது. உன் மனதில் நிம்மதி மலரும். உன் முகத்தில் மீண்டும் சிரிப்பு திரும்பும். நீ எதிர்பார்க்காத வழிகளில் அம்மன் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறாள். நீ நினைத்ததே நடக்காது என்று நினைத்தாயா? அதுதான் இப்போ நிஜமாக போகிறது. அம்மன் சொல்கிறாள், நீ அழுத ஒவ்வொரு நாளுக்கும் நான் உனக்கு 10 மடங்கு மகிழ்ச்சி தருகிறேன். அந்த மகிழ்ச்சி திடீரென வரும் தங்கமே. உன் வாழ்க்கையில் திடீரென்று நல்ல செய்தி வரும். நீ ஆண்டுகளாக காத்திருந்த ஒன்று நடக்கும். நீ விட்டு விட்ட கனவு மீண்டும் உயிர் பெறும். நீ நினைக்காத இடத்தில் வாய்ப்புகள் திறக்கும். இது யாத்திரை இல்லை, இது வராகி அம்மனின் திட்டம். நீ இத்தனை நாள் அழுதாய் என்று நினைத்தாய், ஆனா அவள் உன் கண்ணீரை பிரபஞ்சத்துக்கு ஒரு விதையாக விதைத்திருந்தாள். அந்த விதை இப்போ மலரப் போகிறது. நீ விதைத்தது கண்ணீர்தான், ஆனால் மலர்வது ஆசீர்வாதம். அம்மன் உன் இதயத்தின் நெருப்பு, உன் ஆன்மாவின் ஒளி. அவள் சொல்கிறாள், என் பிள்ளை எவ்வளவு அழுதாளோ அவளது வாழ்க்கை அதே அளவுக்கு ஒளிரும். நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. உன் துன்பம் உன்னை வலிமையாக்கியிருக்கிறது. நீ இன்று நினைக்கும் துக்கம் நாளை உன் பெருமையாக மாறப் போகிறது. யாரும் நம்பாத நேரத்தில் நீ நம்பிக்கை வைத்திருந்ததற்காக அம்மன் பெருமைப்படுகிறாள். இனி உன் வாழ்க்கையில் கண்ணீர் இடம் பிடிக்காது தங்கமே. அம்மன் உன் கண்களை துடைத்து விட்டாள். அவள் உன் முகத்தில் ஒளி பூசிவிட்டாள். நீ யாருக்காக அழுதாயோ அவர்கள் இப்போ உன் நிம்மதியை பார்த்து வியக்கப் போகிறார்கள். நீ யாருக்காக தியாகம் செய்தாயோ அவர்கள் உன் பெருமையை உணரப் போகிறார்கள். அம்மன் சொல்கிறாள், நான் என் பிள்ளையின் கண்ணீரை கேட்டு அமைதியாக இருந்ததில்லை. நான் காத்திருந்தேன், சரியான நேரத்துக்காக. அந்த நேரம் வந்துவிட்டது தங்கமே. இப்போ அம்மன் உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய போகிறாள். நீ காண்பாய், திடீரென உன் பிரச்சனைகள் சுருங்கி போகும். நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்த விஷயங்கள் சும்மா மாறி விடும். உன் இதயத்தில் இருந்த பாரம் தளர்ந்து விடும். நீ நிம்மதியாக மூச்சு விடுவாய், அம்மா, இது நீயா என்று. ஆம், அது அவள்தான் தங்கமே. நீ அழுத இடத்தில்தான் அவள் உனக்காக பணியாற்றி கொண்டிருந்தாள். நீ எனக்கு யாரும் இல்லை என்று சொன்ன நேரத்தில்தான் அவள் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். அம்மன் உன் வாழ்க்கையை புது துவக்கத்திற்கு அழைத்து செல்கிறாள். நீ இழந்த மகிழ்ச்சி திரும்பி வரும். உன் குடும்பத்தில் அமைதி நிலவும். நீ பிரிந்தவர்களுடன் நல்ல மனநிலையை மீண்டும் காண்பாய். நீ நம்பிக்கை இழந்த காரியங்கள் வெற்றியாகும். அம்மன் சொல்கிறாள், இனி என் பிள்ளையின் வாழ்க்கையில் வலி இல்லை. அவளது பெயர் ஒளி, அவளது பாதை ஆசீர்வாதம். நீ நினைத்தது போல அல்ல, அதைவிட அழகாக உன் வாழ்க்கை மாறப் போகிறது. பிரபஞ்சம் உன் பக்கம் வேலை செய்யத் தொடங்கிவிட்டது. நீ விட்டு விட்ட கனவுகள் மீண்டும் உயிர் பெற்று நிறைவேறப் போகின்றன. உன் மனசு சோர்வடைந்து போனாலும் அம்மன் சொல்கிறாள், நீ ஓய்வு எடுத்துக்கொள், நான் உனக்காக வேலை செய்கிறேன். இனி உன் வாழ்க்கை அதிசயங்களால் நிரம்பும் தங்கமே. சில நாட்களில் நீ திடீரென்று மகிழ்ச்சியாக போகிறாய்.
ஏன் என்று கூட தெரியாது. அது அம்மனின் ஆற்றல் உன் வாழ்க்கையில் பாய்வது. அவள் உனக்காக வழி திறக்கிறாள். யாராலும் மூட முடியாத கதவுகள் திறக்கப் போகின்றன. நீயே உன் வாழ்க்கையை பார்த்து வியப்பாய். நான் இதை தாங்கி இவ்வளவு தூரம் வந்தேனா என்று உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அம்மன் புன்னகையுடன் சொல்வாள், ஆம் என் பிள்ளையே, நீ அழுதது வீணாக போகவில்லை. அந்த கண்ணீரின் பின்புலத்தில் ஒரு அதிசயம் பிறந்துவிட்டது. அந்த அதிசயம் இப்போ உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உன் வாழ்க்கையில் ஒளி ஊற்றாக பாயப் போகிறது. நீ ஒருநாள் அழுத அந்த இடத்தில் நாளை நீ சிரிக்கப் போகிறாய். நீ தோல்வி கண்ட அந்த இடத்தில் நாளை வெற்றி கிடைக்கப் போகிறது. நீ தவறவிட்ட ஆசைகள் இப்போ 10 மடங்கு பெரிதாக திரும்ப போகின்றன. அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை இனி அழவேண்டாம். அவளது கண்ணீரின் கடைசி நாள் இன்று. அந்த வார்த்தைகள் உண்மையாகும் தங்கமே. உன் மனசு இப்போ நிம்மதியாக மாறட்டும். நீ இன்று உறங்கும் முன் சொல்லு, அம்மா, நான் நம்புகிறேன், இனி அதிசயம் நடக்கும். அந்த நம்பிக்கையின் ஒளி உன் வாழ்க்கையை முழுவதும் சுற்றி வரும். நாளை காலை நீ எழும்பும் போது ஏதோ மாறிவிட்டது என்று உனக்கே தோன்றும். அது அம்மனின் செயல். இனி உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்பும் தங்கமே. நீ அழுத நாட்கள் பின் விடியலாக மாறிவிட்டது. உன் பெயரில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது, அதிசயங்களால் நிறைந்தது. எனவே என் தங்கமே, நீ எத்தனை நாள் அழுதாலும் இன்று உன் கண்ணீர் நிறுத்து. ஏனெனில் வராகி அம்மன் சொல்கிறாள், இனி அதிசயம் நடக்கும். உன் வாழ்க்கை ஒளியாய் மலரும். என் தங்கமே, அந்த கண்ணீரின் ஆழம் எவ்வளவு தெரியுமா? அதில் துயரம் மட்டும் இல்லை, அதில் நம்பிக்கை இருந்தது, அதில் பாசம் இருந்தது, அதில் மௌனமான பிரார்த்தனை இருந்தது. அந்த கண்ணீரில் உன் ஆன்மாவின் குரல் மறைந்து கிடந்தது, அம்மா, நான் இதை கடந்து போவேனா என்று. இன்று அம்மன் சொல்கிறாள், என் தங்க பிள்ளையே, நீ கடந்து விட்டாய். அந்த இருளை நீ வென்று விட்டாய். இப்போ உன் ஆன்மா ஒரு புதிய துவக்கத்துக்கு தயாராகி விட்டது. நீ நினைத்தாய் இன்னும் நிழல்கள் உன்னை பிடித்து வைத்திருக்கின்றன என்று. ஆனால் உண்மையில் அவை பின்புறம் போய்விட்டன. நீ நடந்து கொண்டிருக்கும் பாதை இப்போ ஒளியால் நிரம்பி இருக்கிறது. அம்மன் உன் காலடியில் பூமியையே மென்மையாக்கி விட்டார். நீ அனுபவித்த ஒவ்வொரு துன்பமும் இப்போ உன் சக்தியாக மாறி வருகிறது. நீ தோற்றாயென்று நினைத்த ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மாவை உயர்த்திய ஒரு நாள்தான். நீ விழுந்தது போல தோன்றினாலும் ஒவ்வொரு விழுப்பிலும் உன் கர்மா கழிந்தது. ஒவ்வொரு வலியிலும் உன் ஆன்மா சுத்தமானது. அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை இனி வெற்றி பெறாமல் நிற்க முடியாது. அது விதி அல்ல, அது தீர்ப்பு. தெய்வத்தின் தீர்ப்பு. உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை தள்ளி விட்டார்கள், சிலர் உன்னை புண்படுத்தினார்கள், சிலர் உன்னிடம் போய் சொன்னார்கள். ஆனால் அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை வலிமையாக்கும் ஒரு பெரிய பள்ளியாக இருந்தது. நீ இப்போது பழைய நீ அல்ல தங்கமே. உன்னுள் ஒரு புதிய ஒளி பிறந்திருக்கிறது. உன் கண்களில் இருக்கும் கண்ணீர் கூட இப்போ ஒளியாக மாறிவிட்டது. நீ நினைத்தாய், என்னால் முடியாது என்று. ஆனால் அம்மன் உன் நிழலாக இருந்து உன்னை இழுத்து வந்தாள். அவள் உனக்கு தெரியும் வடிவில் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னை தாங்கினாள். நீ சோர்ந்திருந்தபோது அவள் உன் இதயத்திலிருந்து சொன்னாள், இன்னும் கொஞ்சம் சகித்துக்கொள், நம்பிக்கை விடாதே. அந்த நம்பிக்கைதான் இப்போ அதிசயமாகி உன்னிடம் திரும்பி வருகிறது. நீ இழந்தது என்று நினைத்தது உன்னிடம் இன்னும் சிறப்பாக வந்து சேர போகிறது. நீ நம்பிக்கை இழந்த இடத்தில்தான் வெற்றி வரப்போகிறது. அம்மன் உன் பெயரில் ஒரு ஆசீர்வாதத்தை எழுதிவிட்டார் தங்கமே. அந்த ஆசீர்வாதம் மெதுவாக உன் வாழ்க்கையில் நுழைகிறது. இப்போ உனக்கு தோன்றலாம், எதுவும் மாறவில்லை என்று. ஆனால் அது உனக்கு தெரியாமலே மாறிக்கொண்டிருக்கிறது. நதியின் அடியில் மெதுவாக கற்கள் நகரும் மாதிரி உன் வாழ்க்கையின் அடித்தளமே மாறிக்கொண்டிருக்கிறது. அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை இப்போது ஓய்வெடுக்கட்டும். இனி நான் பேசுகிறேன், நான் செய்கிறேன். அது உன் போராட்டத்தின் முடிவும் அவளது செயல் தொடக்கமும். நீ எத்தனை முறை உன் மனதில் சொல்லிக்கொண்டாய், எதுக்கு நான் தான் இவ்வளவு கஷ்டப்படணும் என்று. அந்த கேள்விக்கு இன்று அம்மன் பதில் சொல்லுகிறாள், ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. நான் உன்னை ஒரு பிரகாசமான சாட்சி ஆக்கினேன். நீ அழுததை கொண்டு நான் பிறருக்கு நம்பிக்கை தரப்போகிறேன். அதுதான் உன் கண்ணீரின் அர்த்தம் தங்கமே, அது வீணில்லை. உன் வலியின் அர்த்தம், அது ஆழமான புனிதம். நீ சோதனைக்கு ஆளாகினாய், ஆனால் அதே சோதனை உன் ஆசீர்வாதமாக மாறிவிட்டது.
நீ இனி அழ வேண்டியதில்லை. உன் மனம் இனி வலியடைய வேண்டியதில்லை. நீ இப்போ ஒரு புதிய ஒளிக்குள் நுழைந்து விட்டாய். அம்மன் உன் இதயத்திலேயே ஒரு பூ மலரச் செய்திருக்கிறாள். அந்த பூவின் வாசம் உன் வாழ்க்கையையே நிரப்பப் போகிறது. அம்மன் சொல்கிறாள், என் பிள்ளை இனி புண்பட மாட்டாள். அவளை புண்படுத்தியவர்கள் தங்கள் செயலை நினைத்து வருந்த போகிறார்கள். அந்த வருத்தம் அவர்களுக்கு ஒரு பாடமாகும். ஆனால் உனக்கு அது ஒரு விடுதலையாகும். நீ விடுபட போகிறாய் தங்கமே. மனத்தளர்ச்சி, பயம், குற்ற உணர்வு, துன்பம் எல்லாவற்றிலிருந்தும்